அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். என் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய தன் வரலாற்று நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் அத்தியாயம் 109 உள்ள சிலப்பதிகார ஆராய்ச்சி என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 110 உள்ள பயனற்ற பிரயாணம் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 111 உள்ள பல ஊர் பிரயாணங்கள் என்ற தலைப்பிலே உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 112 உள்ள தமிழ் கோயில் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே உள்ள செய்திகளையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். சென்ற பதிவிலே 10 பாட்டை ஆராய்ச்சி செய்து உவேசா அவர்கள் வெளியிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அல்லவா? அதன் தொடர்ச்சியாகவே இங்கே சிலப்பதிகார ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே சொல்லுகிறார். முதலில் அவர் கூற்றிலே தொடங்கி இடையிடையே நாம் நம்முடைய கூற்றிலே பார்ப்போம். 10 பாட்டின் பதிப்பில் ஆரம்பத்தில் முகவுரையும், அப்பால் நூலின் மூலமும் நச்சினார் குறையும், உரைச்சிறப்பு பாயிரமும், அரும்பத விளக்கம், அருந்தொடர் விளக்கம், பிழைதிருத்தம் என்பனவும் இருந்தன. அதில் 10 பாட்டு முகவுரையில் என்ன இருந்தது என்பதை சொல்லுகிறார். முகவுரையில் 10 பாட்டின் பொது சிறப்பையும், ஒவ்வொரு பாட்டின் வரலாற்றையும், ஏடு தேடிய விவரத்தையும், உதவி செய்தோர் பெயர்களையும் எழுதினேன். அடுத்தபடியாக சிலப்பதிகாரம் வெளியிட எண்ணியதை நான் இப்படி குறிப்பிட்டேன்னு சொல்கிறார். இக்காலத்தே மிக அருகி வழங்குகிற பழைய நூல் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து வெளியிட மிக்க விருப்பமுடையேன் எனும் சிவகு சிந்தாமணி அச்சிட்டு நிறைவேறிய காலம் முதல் கொழும்பு நகரத்து பிரபுசிகாமணியும் செந்தமிழ் பாஷாபிமானியும் ஆகிய போ. குமாரசாமி முதலியார் அவர்கள் 5 காப்பியங்களுள் இரண்டாவதாகிய சிலப்பதிகாரத்தை அடியார்க்கு நல்லார் உரையுடன் பதிப்பித்து பிரகடனம் செய்ய வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த செலவு முழுவதையும் தாம் கொடுப்பதாகவும் அடிக்கடி அன்போடு எழுதி அனுப்பினார். ஆகையினாலே முதலில் அந்த நூலை உரையுடன் பதிப்பிக்க நிச்சயித்து முடிவு செய்தேன். ஆக சிந்தாமணி 10 பாட்டு எனும் நூல்களின் உரையினால் நச்சனார்க்கினியரது பரந்த நூல் பயிற்சி எனக்கு தெரிய வந்தது என்று சொல்லுகிறார். உண்மைதான். நச்சனார்க்கினியர் உரையை படிப்பவர்கள் யாவராக இருந்தாலும் அவருடைய அபாரமான ஞாபக சக்தி, ஒரு நூலிலே உரை எழுதினார் என்று சொன்னால் அது தொடர்பாக பல நூல்களிலே இருக்கின்ற மேற்கோளை அவர் எடுத்து காட்டுவார். ஆனால் ஒரே ஒரு குறை, என்றார் பிறரும் என்று சொல்வாரே தவிர அந்த நூல் எது என்று சொல்ல மாட்டார். அது ஒன்றுதான் குறை. காரணம், அவர் அந்த அளவுக்கு ஆழமான அறிவு பெற்றிருந்திருக்கிறார். ஆகையினால தான் உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்று அவரை பாராட்டுவது உண்டு. ஆகையினால அவருடைய உரை இல்லாவிடில் பல அரிய நூல் செய்திகள் புலப்பட வழியே இல்லை. கலித்தொகை உரையும் தொல்காப்பிய உரைகளும் அந்த உரையாசிரியரின் பெருமையை பின்னும் விளக்கின என்று சொல்லுகிறார். அடுத்து நச்சினார்க்கினியர் உரையை மிகச் சிறப்பாக குறிப்பிட்டுவிட்டு பின்பு இந்த சிலப்பதிகார உரையை ஆராய்வதற்கு முன்னால் பல ஏட்டுச்சுவடிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால் அதற்கு முன்னால் இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் இயற்றிய ஆனந்த ருத்திரேசர் வண்டு விடு தூது என்ற பிரபந்தத்தையும், மாயூரம் ராமையர் இயற்றிய மயிலை அந்தாதி என்ற மூலத்தையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே 10 பாட்டை பெற்ற அன்பர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து பாராட்டு கடிதங்கள் எழுதி எனக்கு ஊக்கத்தை அளித்தார்கள். அது முதல் சிலப்பதிகார ஆராய்ச்சியிலே முழு கவனமும் செலுத்தி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 10 பாட்டை பெற்றுக்கொண்ட பலரும் பாராட்டினாலும் சிலப்பதிகார ஆராய்ச்சியை தொடங்கும்போது எனக்கு மிக அந்த ஆராய்ச்சியை வேகமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் ஏட்டுப்பிரதிகள் அந்த ஊக்கத்துக்கு அனுகூலமாக இல்லை. முதலாக உவேசா அவர்களுக்கு சேலம் ராமசாமி முதலியாருடைய சிலப்பதிகார மூலமும் உரையும் அடங்கிய
கடித பிரதி ஒன்று கிடைத்திருக்கிறது. அதன் பின்னாலே மகாவித்வான் பிள்ளையவர்களுடைய மூலப்பிரதி ஒன்றும் உரைப்பிரதி ஒன்றும் கிடைத்திருக்கின்றன. அதுக்கடுத்து தியாகராஜ செட்டியார் வைத்திருந்த பிரதி ஒன்று உவேசாவிடம் இருந்திருக்கிறது. வேறு சில பிரதிகளும் அவர்கிட்ட இருந்திருக்கு. இப்படி இருந்தும் ஆராய்ச்சி தடைப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்ததாக சொல்லுகிறார். ஏன்னா கிடைத்த ஏடுகள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்ததில் அடியார்க்கு நல்லார் உரை ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்தது. காரணம், சிலப்பதிகாரம் என்பது இயல் இசை நாடகப் பொருள் தொடர்நிலை செய்யுள் அல்லவா. ஆக இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழில் உள்ள பல நூல்களையும் மணி இலக்கணம் யோகம் முதலிய கலை நூல்களையும் அங்கங்கே மேற்கோளாக காட்டியிருக்கிறார் அடியார்க்கு நல்லார். ஆகையினால இந்த நச்சினார்க்கினியிடம் இல்லாத ஒரு நல்ல குணம் அடியார்க்கு நல்லார்கிட்ட என்ன அப்படின்னா, அவர் மேற்கோளாக காட்டக்கூடிய நூல் எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிடுவாராம். அதை ரொம்ப பாராட்டி இங்கே உவேசா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சிலப்பதிகாரத்தில் 30 காதைகள் உள்ளன. அவற்றுள் 7வதாகிய காணல் வரிக்கும் 20வது பிரிவாகிய வழக்குரை காதை முதலிய 11க்கும் அடியார்க்கு நல்லார் உரை கிடைக்கவில்லை. ஆக உவேசா அவர்கள் பதிப்பிக்கும் வரையுமே இந்த அடியார்க்கு நல்லார் உரை கிடைக்கவில்லை. இந்த அடியார்க்கு நல்லார் உரை இல்லாமலே தான் அதாவது புகார் காண்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி காணல் வரி. அந்த காணல் வரிக்கு அடியார்க்கு நல்லார் உரை கிடைக்காதது உண்மையில் நமக்கெல்லாம் தவக்குறை தான். அதே போல் பின்னாலே இருக்கக்கூடிய 3வது காண்டமாகிய வஞ்சி காண்டம் இருக்கிறது, அதுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஆக அடியார்க்கு நல்லார் தம் உரையில் ஓரிடத்தில் காணல் வரியில் விரிய கூறலாம் என்று சொல்வதிலிருந்தும் பிற காதைகளை சொல்வதிலிருந்தும் அவர் எல்லாவற்றுக்கும் உரை எழுதினார் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடியார்க்கு நல்லாருக்கு முன்பு இருந்த ஒருவர் வெறும் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆகையினால அரும்பத உரையாசிரியர் என்ற பெயரிலேயே வழங்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆக அந்த உரை முழுமையாக கிடைத்திருக்கிறது. ஆக உவேசா அவர்கள் அந்த அரும்பத உரையையும் இந்த சிலப்பதிகாரத்தில் அடியார்க்கு நல்லார் உரையும் ஆராய்ச்சி செய்து முழுமையாக கிடைக்குமா என்று அவர் தேடி அலைந்த செய்தியைத்தான் இந்த பயனற்ற பிரயாணம்ங்கிற செய்தியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, சேலத்தில் போய் பார்த்தா கிடைக்கும்னு நினச்சிருக்கிறார். அங்கே திருச்சிராப்பள்ளியில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய எஸ்பிஜி காலேஜில் தமிழ் பண்டிதராக இருந்த அண்ணாசாமி பிள்ளை என்பவர்கிட்ட போய் விசாரிச்சிருக்கிறாரு. ஆனால் அங்கே அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக வீர சோழிய உரைப்பிரதி கிடச்சிருக்கு. அதை கையில் வாங்கிக்கிட்டார். அப்புறம் புறத்திரட்டு கிடைத்திருக்கிறது. அப்புறம் இந்த 2 நூலையும் பெற்றுக்கொண்டு அந்த வரகநேரிங்கிற ஊருக்கு போயிருக்கிறார். அங்கே சவரிமுத்தா பிள்ளை என்பவர் மகாவித்வானுடைய மாணவர். அவர் வீட்டுக்கு போனால் அங்கே பல சைவ பிரபந்தங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், பிள்ளை இயற்றிய நூல்கள் எல்லாம் வைத்திருந்தார். ஆனால் அதிலேயும் இவர் தேடி வந்த சிலப்பதிகார பிரதி கிடைக்கல. அதுக்கு பின்னால் நேஷ்னல் ஹை ஸ்கூலில் தமிழ் பண்டிதராக இருந்த ஆறுமுக நயினார் என்பவற்றை போய் தேடி பார்த்திருக்கிறார். அங்கே 11 கீழ்கணக்கு நூல்களில் சிலவற்றை பார்த்திருக்கிறார். அப்புறம் அங்கேயும் சிலப்பதிகார பிரதி கிடைக்கல. அதுக்கடுத்து திருச்சிரபுரத்துக்கு அருகே உள்ள ஒரு பேட்டையில் வித்வான் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவற்றை எத்தனையோ அருமையான பிரபந்தங்கள் இருந்தன. ஆனாலும் சிலப்பதிகாரம் அங்கே கிடைக்கல. அப்புறம் சேலம் ராமசாமி மூலையார், உங்களுக்கு நினைவு இருக்கும், அவர் தான் சிவ சிந்தாமணி பதிப்புக்க முக்கிய காரணகர்த்தான்னு உங்களுக்கு தெரியும். ஆக அது ராமசாமி மூலையாருடைய உதவியினால் ரொம்ப எளிமையாக அவருடைய முயற்சி நிச்சயமாக நிறைவேறும் நினச்சிருந்திருக்கிறார் உவேசா. அப்படிப்பட்ட நிலையில் சேலத்துக்கு போய் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அவர் சொக்கப்பன் அவருடைய பரம்பரையினர் யார் இருக்கிறாங்களான்னு விசாரித்த போது சபாபதி முதலியார் என்று சொல்லக்கூடிய ஒரு இருந்தார்னு தெரிகிறது. அவர் வீட்டுக்கு தேடி போயிருக்கிறாரு. அங்கே என்னென்னா கம்பராமாயணம் 7 காண்டமும் தனித்தனியே 7 பிரதி கிடச்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சிலப்பதிகாரம் கிடைக்கல. அதற்கடுத்து அகத்தியர் நூல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே அகத்தியர் நூல்னு ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஆறுமுகம் பிள்ளை என்பவருடைய வீட்டில்
அங்கே அகத்தியர் நூலுன்னா அது முழுக்க முழுக்க மருத்துவ சம்பந்தமான நூலாக இருக்குது. ஆக அங்கேயும் கிடைக்கல. அதுக்கு பின்னால் பாகற்பட்டி போயிருக்கிறாரு, அங்கேயும் கிடைக்கல. தாரமங்கலம்ங்கிற ஊருக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே போகும்பொழுது அந்த பழஞ்சுவடிகள் இருக்கும்னு கேள்வியுற்று அங்கே போயிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆதிசைவர்களை அணுகி விசாரிச்சிருக்கிறாரு. அங்கே கிடைக்கலன்ன உடனே தாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை போய் பார்த்துருக்கிறார். அந்த திருக்கோயிலுடைய அழகை அவர் வர்ணிக்கிறார் பாருங்க. அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஆலயத்திற்கு சென்றேன். நான் கண்ட சிற்பக்காட்சியை எழுதி தெரிவிப்பது என்பது இயலாத காரியம். ஒவ்வொரு தூணிலும் மிகப்பெரிய சிற்ப உருவங்களை கண்டேன். ஒன்றை பார்த்து அனுபவிக்க ஒரு நாள் வேண்டும். ராமர் வாலியை எய்யும் கோலத்தை விளக்கும் சிற்பம் ஒன்று உண்டு. ராமர் உருவத்தின் அருகில் சென்று பார்த்தால் வாலியின் உருவம் தெரிகிறது. ஆனால் வாலியின் உருவத்துக்கு அருகில் இருந்து பார்த்தால் ராமபிரான் உருவம் தெரியவில்லை. ஆக ராமர் மறைந்திருந்து வாலியை எய்தார் என்ற வரலாற்றை சிற்பி எவ்வளவு நன்றாக அமைத்து காட்டியுள்ளான் என்று எண்ணி எண்ணி வியந்தேன். அந்த ஆலயத்துக்கு எதிரில் வேறொரு சிவாலயம் உண்டு. அதனுள்ளே பல லட்சம் பொருள் செலவு செய்தாலும் அமைப்பதற்கரிய சிற்ப உருக்கள் பல இருந்தன. எல்லாம் சிறிய அளவில் சிற்பியின் வித்தக கைத்திறனை நன்றாக விளக்கும் அற்புத வடிவங்களாக உள்ளன. அந்த கோயிலுக்கு மூங்கில் பிளாச்சினால் செய்யப்பட்ட ஒரு கதவை அமைத்திருந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட சிற்பத்தை எப்படி காக்க வேண்டும் என்று கூட தமிழர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த தாரமங்கலம் சென்றதில் சிலப்பதிகாரம் கிடைக்காவிட்டாலும் சிற்பச் செல்வத்தை கண்டுகளித்த திருப்தி உவேசா அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். பின்பு அவர் கரிவலவந்தநல்லூர் என்ற ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த கரிவலவந்தநல்லூர் என்ற ஊர் தான் அதிவீரராம பாண்டியர் ஆட்சி செய்த இடம் என்று உங்களுக்கு தெரியும். ஆக இதுவரை எங்கேயுமே சிலப்பதிகாரம் மூலமோ மற்றபடி அவர் ஏற்கனவே வைத்திருந்த ஏட்டுச்சுவடிகளை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்பதனாலே அங்கே போய் கரிவலவந்தூரில் நிறைய பரம்பரை புலவர்கள் இருக்கிறார்கள் என்பதனாலே அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அங்கே ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பால்வண்ணநாதரை சென்று சந்தித்து வழிபாடு செய்திருக்கிறார். அங்கே வரகுண பாண்டியர் எழுதிய அற்புதமான 2 பாடல்கள், அந்த பாடல்களை நான் பாடி இறைவனை வழிபட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பாடல்களையும் நான் சொல்லிவிடுகிறேன். முன்னை பிறவின் தவப்பயனோ முழுதுமறியா மூடன் இவன் என்ன கருத்தில் இறங்கியோ யாதோ அறியேன் இரவு பகல் கண்ணல் பாயில் கோல் தேனில் கனியில் கனிந்த கவிவாட அன்ன பழன வயல் கருவை ஆண்டான் என்னை ஆண்டதுவே என்ற பாடலையும் சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய் வந்தனை உனக்கு தந்தேன் மலரடி எனக்கு தந்தாய் பைந்துணர் உனக்கு தந்தேன் பரகதி எனக்கு தந்தாய் கந்தனை பயந்தநாதா கருவையில் வாழ்ந்த தேவே என்று அவரை வணங்கிவிட்டு பின்பு பல ஊர்களுக்கும் பிரயாணம் செய்ய எண்ணி நான் அங்கிருந்து வந்தேன். இதற்கிடையிலே காலேஜில் இருக்கக்கூடிய வேலை, எஞ்சிய நேரங்களிலே தேடுகிற வேலை, இப்படியுமாக என் வாழ்க்கையை செலவிட்டேன் என்கிறார். அடுத்து பல ஊர் பிரயாணங்கள் என்பதில் என்ன சொல்லுகிறார் என்று காண்போம். இந்த பல ஊர் பிரயாணங்கள் என்ற தலைப்பில் சிலப்பதிகார ஏட்டுச்சுவடி எங்கேயாவது முழுமையாக கிடைக்குமா என்பதற்கு அவர் அலைந்த அலைச்சலை சொல்லுகிறார் பாருங்கள். அதை கொஞ்சம் வரிசைப்படுத்தி நான் சொல்லுகிறேன். 1890 ஆண்டு கோடை விடுமுறையில் சிலப்பதிகார பிரதிகளை தேடுவதற்காக தென்பாண்டி நாட்டை நோக்கி புறப்பட்டாராம் உவேசா. அப்போ திருவாவூதுறை அம்பலவன தேசியற்ற அங்கங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவருக்கு உதவி செய்வதற்காக கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி சன்னிதானமும் அந்த உத்தரவு கொடுத்துருக்கிறார். ஆகையினால அங்கங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் உவேசாவுக்கு உதவி செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். முதல்ல அவர் திருநெல்வேலிக்கு போயிருக்கிறார். அங்கே போய் அவர் பல இடங்களில் தேடி இருக்கிறார். அதில் முதல்ல கவிராஜ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை என்பவர் உதவியாக இருந்திருக்கிறார். இந்த தடவை தேடிய பல இடங்கள்லேயே திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் சாலிவாடீஸ்வர ஓதுவார் அப்படின்னு ஒருத்தர். ஆக சாலிவாடீஸ்வர ஓதுவார் அவர் வீட்டில் சிலப்பதிகாரத்தினுடைய மூலப்பிரதி ஒன்றும் மூலமும் உரையும் உள்ள பிரதி ஒன்றும் கிடைத்திருக்கு. அதில் உரைப்பிரதியில் உரை குறைவாகவே இருந்திருக்கு. அப்புறம் திருப்பார்கடல் நாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிராயர், அவருடைய வீட்டுக்கு போய் பாளையங்கோட்டையில் பார்த்துருக்கிறார். அங்கே சிலப்பதிகாரம் கிடைக்கல. அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் முதலிய இடங்களுக்கு போயிருக்கிறாரு.
அங்கே செங்கோல் மடம்ங்கிற ஒரு ஆதீனம் இருந்திருக்கு. அதனுடைய தலைவர் தமிழ் பயிற்சி உடையவரும் தெரிஞ்சது. ஆக அங்கே போய் பார்க்க அங்கே எந்த விதமான பிரதியும் கிடைக்கல. அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் போயிருக்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அவர் பேசும்பொழுது எவ்வளவோ தேடியும் கிடைக்கல. அங்கே இருந்த கவிராயர் சொன்னார், இப்பெல்லாம் யாருங்க தமிழ் மேலே பற்று வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் அச்சு புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் படித்தா உடனே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தமிழ் படிக்கிறவங்களையோ தமிழ் ஏடுகளை பார்க்குறவங்களையோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாராம், என்னிடம் பழைய ஏட்டுச்சுவடிகள் பல இருந்தன. என் பிள்ளைகள் இங்கிலீஷ் படித்து உத்தியோகத்துக்கு போய்விட்டாங்க. இனிமேல் இந்த ஏடுகளை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்ற எண்ணத்தால் யார் யார் எதை எதை கேட்குறார்களோ அவரையெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னார். உடனே அப்போதே நம்ம வராமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கிழவர் தாம் படிப்பதற்கு வைத்திருந்த சில ஏட்டுச்சுவடிகளை எடுத்து காட்டினாராம். ஆனால் அதில் ஊவேசாவுக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோல் மடத்து மடாதிபதியை பார்த்துக்கிட்டு போய் அங்கேயும் பார்த்து கிடைக்கல. அப்புறம் ஆறுமுகமங்கலம்ங்கிற ஊருக்கு போயிருக்கிறாரு. அதில் தூத்துக்குடி கால்டுவெல் காலேஜில் தமிழ் பண்டிதராக இருந்த குமாரசாமி பிள்ளைங்கிறவர் வைத்திருந்த சிந்தாமணி 10 பாட்டு என்ற 2 நூல்களை ஏட்டுச்சூடியில் ஏற்கனவே கிடைச்சது. ஆகையினால் அவர் வீட்டுக்கு சென்று தேடினால் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவர் இல்லாதனால குமாரசாமி பிள்ளையுடைய மருகராகிய சுந்தரமூர்த்தி பிள்ளை என்பவர் அங்கே இருந்தார். அவருடைய வீட்டில் சுவடிகளை எல்லாம் காட்டினார். பழைய ஏடுகள் இருந்தன. அகநானூறு, புறநானூற்றின் குறைப்பிரதி 1, சிலப்பதிகார உரை, தமிழ் நாவலர் சரித்திரம் மட்டும் எனக்கு கிடைத்தன. பிறகு சுந்தரமூர்த்தி பிள்ளை அந்த ஊர் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் நான் சாப்பாடு செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். ஆகையினால் அன்று பகல் நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் எல்லா இடங்கள்லையும் தேடியும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது ஆண்டான் கவிராயர் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் வீட்டுக்கு போனது உண்டு. அப்படி போகும்பொழுது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது அவர்கள் தேடி வைத்த அந்த ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் இதெல்லாம் எதற்கு பயன்பட போகிறது என்று நெருப்பிலிட்டு கொளுத்தி விட்டார்களாம். அப்புறம் ஆறுமுகமங்கலத்திலிருந்து திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை தரிசித்து விட்டு அப்படியே வக்கீல் சுப்பையா பிள்ளைங்கிறவர்கிட்ட சில ஏடுகள் உண்டுன்னு கேள்விப்பட்டு அங்கே போயிருக்கிறார். அப்படி போன உடனே அங்கே கவிராயரும் சுப்பையா பிள்ளைகிட்ட என் கருத்தை சொன்னார். அப்போ உடனே அவர் சொன்னாராம் அந்த வக்கீல், எங்கள் வீட்டில் ஊர்காட்டு வாத்தியார் புஸ்தகங்கள் வண்டி கணக்காக இருந்தன, எல்லாம் பழுதுபட்டு ஒடிந்து உபயோகம் இல்லாமல் போய்விட்டன. இடத்தை அடைத்து கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்த அவற்றை என்ன செய்யுதுன்னு யோசித்தேன். அவற்றில் என்ன இருக்கிறதுன்னு பார்ப்பதற்கு எனக்கு திறமை இல்லை. அழகான அத்து புஸ்தகங்கள் வந்துவிட்டு இந்த காலத்தில் இந்த குப்பையை சுமந்து கொண்டிருப்பதில் என்ன பயன் நினச்சேன். ஆற்றிலே போட்டு விடலாம் என்று ஆடி 18 சுவடிகளை கொண்டு போய் கட்டி முழுமையாக போட்டுட்டேன்னு சொன்னார். ஆக ஒரு காலத்தில் ஞானசம்பந்தர் போட்ட தமிழ் பதிகங்கள் நெருப்பிலே நின்று அழியாமல் இருந்தன. அதுபோலத்தில் வெள்ளத்திலே விட்டு எதிர்நீந்தி வந்தன. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு காலத்தில் இருந்த தமிழ் கவிதைகள் இன்றைக்கு நெருப்புக்கும் வெள்ளத்துக்கும் ஆளாயினவே என்று சொல்லி ஊவேசா அவர்கள் தனக்குள்ளேயே மனத்திலே வருத்தப்பட்டார்களாம். அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து திருநெல்வேலியிலிருந்து திரிகூடராசப்ப கவிராயரை போய் அழைச்சிட்டு அவரோட அம்பாசமுத்திரத்தை போயிருக்கிறார். அந்த ஊரில் அபிஷித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அவரை பட்டோன்னே எல்லோரும் எழுந்து இவங்களை பார்த்தோன்னே வணங்கி இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் உட்காந்து திண்ணையில் உட்காந்து உடனே அடிக்கடி உங்களை போன்ற கனவான்கள் இங்கே விஜயம் செய்கிறார்கள், நான் அவ்வளோ மரியாதைக்கு ஏற்றவனும் இல்லை, என்ன விசேஷம் அப்படின்னு அவர் கேட்டாராம். உங்கள்கிட்ட ஏட்டுச்சூடியில் இருப்பதாக கேள்விப்பட்டேன், அதை பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னாராம் ஊவேசா. அப்படியே அவங்களுக்கு என்ன வேண்டும்? சிறப்பதிகாரமாக இருக்கும் அப்படின்னாராம். ஐயா சிறப்பதிகாரம் இல்லையா, சிலப்பதிகாரம் ஐயா அப்படின்னு. இல்லையா சிறப்பதிகாரம்னு சொல்லணும், நீங்கள் சிறுமில்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கவிராயர் சொன்னாராம். அது கிடக்கட்ட புஸ்தகத்தை காட்ட சொல்லணும் அப்படின்னாராம். அவ்வளோ சுலபமாக காட்ட முடியுமா? இப்போ தான் அதெல்லாம் சரஸ்வதி பூஜையில் அர்ச்சனை பண்ணி பூஜைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து இவர் வெட்டி பேச்சு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்குநேரி போய் களக்காடு போய் இப்படி பல இடங்களில் தேடி அலைந்திருக்கிறார். அங்கெல்லாம் கிடைக்காமல் ஏற்கனவே கிடைத்த சுவடிகளை மட்டும் வைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் மீண்டும் கும்பகோணத்துக்கு வந்தார். அந்த கும்பகோணத்துக்கு வந்து மீண்டும் சென்ற அந்த ஒரு செய்தியை தமிழ்கோயில் என்ற தலைப்பிலே மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அதை முழுமையாக பார்ப்போம்.
கும்பகோணத்துக்கு வந்தவுடன், அது அவர் கூற்றிலே சொல்கிறேன், எனக்கு கிடைத்த சிலப்பதிகார பிரதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தேன். அதன் மூலம் அடியார்க்கு நல்லார் உரை, அரும்பத உரை என்னும் மூன்றையும் தனித்தனியே ஊன்றி படித்து ஒழுங்குபடுத்தலானேன். அந்த மூன்றினுள் அரும்பதை உரை மிகவும் சிதைந்த உருவத்தில் இருந்தமையால் அதனை உருவாக்கி படிப்பது சாத்தியமாக இல்லை. அடியார்க்கு நல்லார் அவ்வுரையை சில இடங்களில் எடுத்து காட்டுவதனால் அதில் மதிப்பு உண்டாயிற்று என்று எனக்கு கிடைத்த பிரதியினால் உண்டாகவில்லை. ஆயினும் பொறுமையோடு கவனித்த பொழுது சில இடங்களில் அடியார்க்கு நல்லார் உரையில் காணப்படாத சில அரிய விஷயங்கள் இருந்தன. அவற்றை கண்ட பிறகு அரும்பத உரையை பின்னும் ஊன்றி படிக்க தொடங்கினேன். சிலப்பதிகாரத்தில் இசை, நாடக சம்பந்தமான பல செய்திகள் வருகின்றன. அவற்றை ஒழுங்குபடுத்த முயலும்போது அடியார்க்கு நல்லார் மேற்கோளாக காட்டும் செயற்களும் சூத்திரங்களும் மிக்க வியப்பை உண்டாக்கின. சச்சமுட வெண்பா, தாளசமுத்திரம், சுத்தானந்த பிராசம் என்னும் நூல்கள் எனக்கு கிடைத்தன. அவற்றையும் ஆராய்ந்தேன். மகாவைத்தியநாத ஐயரையும் அவர் தமையனாராகிய வையை ராமசுவாமி ஐயரையும் சந்தித்த காலங்களில் சிலப்பதிகாரத்திலும் மேலே சொன்ன 3 நூல்களில் வரும் சங்கீத விஷயங்களை அவரிடம் எடுத்துச் சொல்லி காட்டுவேன். அவர்களால் சில ஐயங்கள் எனக்கு நீங்கின. தமிழில் இவ்வளவு சங்கீத சாஸ்திரங்கள் உள்ளனவா என்று அவர்கள் விம்மிதம் அடைந்தார்கள். கும்பகோணத்தில் பரதநாட்டிய கலை பயிற்சி உடைய நடேச தீட்சிதர் என்ற ஒருவர் இருந்தார். அபிநயம், கை வகைகள், அந்த கை வகைகள்னு சொன்னது பிண்டி ஒரு பிணையலும் எழிற்கையும் தொழிற்கையும் கொண்ட வகையறிந்த கூத்துன்னு அரங்கேற்று கதையில் வரும். அந்த செய்தியை தான் இங்கே சொல்கிறார். ஆக முதலியவற்றை பற்றிய செய்திகள் சிலவற்றை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவ்வூரிலேயே பரத சாஸ்திரத்தில் கரைகண்டவராக இருந்த ராயர் ஒருவரிடத்தில் பல செய்திகளை அறிந்தேன். சில நட்டுவாளர்களை அணுகி அவர்கள் மூலமாக பல விஷயங்களை உணர்ந்தேன். அவர்கள் விஷயங்களை எடுத்துச் சொல்லும்போது இந்த கலைகளையும் இவற்றின் இலக்கணத்தை புலப்படுத்தும் நூல்களையும் தமிழ்நாட்டினர் போற்றி பாதுகாவாமல் போனார்களே என்று என் மனதிற்குள் இரக்கப்படுவேன். நான் இவ்வளவு முயன்றும் சிலப்பதிகார உரையில் வரும் செய்திகள் ஓரளவே விளங்கினவை என்று முற்றும் தெளிவாக விளங்கவில்லை. யோக சம்பந்தமான விஷயங்கள் முதலியவற்றை கும்பகோணம் தாசில்தாராக இருந்த ஐயாசாமி சாஸ்திரம் என்பதுடன் தெரிந்து கொண்டேன். சிலப்பதிகார ஆராய்ச்சி நடக்கையில் 1891 ஏப்ரல் மாதம் பாரிஸிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. நான் பதிப்பித்த சிவு சிந்தாமணியை கண்டு அந்த நகரத்தில் தமிழாசிரியராக இருந்த ஜூலியன் வின்ஸ்லோன் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு அறிஞர் அதை எழுதியிருந்தார். அவர் சிந்தாமணி பதிப்பை பாராட்டி எறிந்திருந்தார். ஆக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்திலே ஆயிரக்கணக்கான 1000 தமிழ் கையெழுத்து புத்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கீழே சிலப்பதிகாரம் இருக்கிறதா என்று ஊஎஸ் அவர்கள் கேட்டதற்கு சிலப்பதிகாரம் இல்லை என்று சொல்லி எழுதிவிட்டு மணிமேகலை ஒரு கையெழுத்து பிரதி உண்டுன்னு சொன்னாராம். அதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லுகிறார். அப்புறம் தமிழ்நாட்டிலே தங்கள் பரம்பரை செல்வமாக கருதக்கூடிய ஏடுகளை நீருக்கும் நெருப்புக்கும் இரையாக்கி விட்டவர்களை பார்த்து வருந்த எனக்கு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் ஓரிடத்தில் தமிழன்னையின் ஆபரணங்கள் மிகவும் சிரத்தையோடு பாதுகாக்கப்பெறுகின்ற செய்தி எனக்கு வியப்பு உண்டாக்கியன்னு சொல்கிறார். அதாவது ஜூலியன் வின்சோன் எழுதிய அந்த கடிதத்தில் அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே 1000 ஏட்டுச்சுவடிகளுக்கு மேலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே 1891 மே மாதம் அவருடைய அதாவது ஊவேசாவுடைய மகன் கல்யாண சுந்தரத்துக்கு உபநயனம் நடைபெற்றிருக்கு. உபநயனம் என்பது உங்களுக்கு தெரியும், பூநூல் கல்யாணம், அது நடைபெற்றது. அதே காலத்தில் திருப்பெருந்துறையில் காருபாராக இருந்த கண்ணப்ப தம்பரனுடைய முயற்சினால் அந்த ஆலய கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அப்போ திருவாவடுதுறை ஆதீன தலைவர் அதற்காக எனக்கு அழைப்பு அனுப்பியும் தன்னுடைய மகனுடைய உபநயனத்துக்கு இருக்க வேண்டியதுனால அங்கே போக முடியலன்னு எழுதியிருக்கிறார். பிறகு திருப்பெருந்துறையில் திரும்ப கும்பாபிஷேகம் ஆகி முடித்த பின்னால் திருப்பெருந்துறையில் போய் தரிசனம் பண்ண போயிருக்கிறார் உவேசா. பிறகு திருப்பெருந்துறையிலிருந்து குன்றக்குடி சென்று ஆதீனகர்த்தரையும் அங்கே சின்னப்பட்டத்தில் இருந்த அவருடைய நண்பர் உவேசாவுடைய நண்பர் ஆறுமுக தேசிகரையும் கண்டு பேசியிருக்கிறார். மடத்தின் தலைமை குமாஸ்தாவாக இருந்த அப்பா பிள்ளையை கண்டு தமிழ் ஏட்டுச்சுவடிகள் இருக்கும் இடத்தை தெரிவிக்க வேண்டும் என்று முன்பு எழுதியதை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அவர் உடனே இருங்கள்னு சொல்லி ஒரு சுவடியை கொண்டு கொடுத்தார். அதில் பிரித்து பார்த்தார். அதில் சிலப்பதிகார மூலமும் மணிமேகலை மூலமும் அதில் இருந்தன. சிலப்பதிகாரத்தை புரட்டி பார்த்தேன். மூலம் முற்றும் இருந்தது. பிரதி மிகவும் திருத்தமாக காணப்பட்டது.
இந்த சுவடி எங்கே கிடைத்ததுன்னு கேட்டிருக்கிறார். அப்போ முதலைப்பட்டின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு கவிராயர் வீடு இருக்குது, அங்கே நூற்றுக்கணக்கான ஏடுகள் உள்ளன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே முதலைப்பட்டியா, கேட்குறது விசித்திரமான பேராக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே, இப்போது முதலைப்பட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அதனுடைய பெயர் மிதிலைப்பட்டி அப்படின்னு, அதுதான் காலப்போக்கில் இப்படி மாறிடுச்சுன்னு அவர் சொன்னாராம். உடனே அந்த ஊருக்கு போகணுங்கிற வேகம் உவேசாவுக்கு ஏற்பட்டதா. இங்கிருந்து அந்த ஊர் எவ்வளோ தூரம்னு கேட்ட உடனே அருகில் தான் இருக்குது, போகலான்னு சொன்னாராம். அன்றைக்கு பிற்பகலில் ஆதீனகர்த்தருடைய உதவி பெற்று அப்பா பிள்ளையோட மிதிலைப்பட்டி சென்று அங்கே அந்த கவிராருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் உவேசா. அப்போது அங்கே இருந்த கவிராருடைய பெயர் அழகிய சிற்றம்பல கவிராயர் என்பது. ஆக உண்மையிலே அவர் பெயர் மிக பொருத்தம்தான், அழகிய சிற்றம்பல கவிராயர். அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் வீட்டில் உள்ள ஏடுகளை எல்லாம் பார்த்திருக்கிறார். அவர் வீடு தமிழ் மகள் ஆலயமாகவே தோன்றியதுன்னு சொல்றார். அவர் தம்முடைய முன்னோர்கள் பெருமையை எடுத்துரைத்ததோடு அவர்கள் இயற்றிய பாடல்கள் பலவற்றையும் சொல்லி காட்டியிருக்கிறார் உவேசாட்ட. அவர்கள் முன்னோர்கள் முன்பு சேலத்தை சார்ந்த ஒரு ஊரில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்க தாரமங்கலம் கோயிலில் திருப்பணி செய்த கட்டியப்ப முதலியாருடைய ஆதரவில் இருந்திருக்காங்க. அந்த கவிராயர்கள் பரம்பரையில் அழகிய சிற்றம்பல கவிராயர் என்பவருக்கு மிதிலைப்பட்டியை வெங்கடப்ப நாயக்கருங்கிற ஜமீன்தார் கொடுத்திருக்கிறார். அது முதல் அந்த ஊரில் அழகிய சிற்றம்பல கவிராயர் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆக இந்த ராமநாதபுரம் சேதுபதிகள்கிட்ட இருந்தும், மருங்காபுரி ஜமீன்தார்கள்ட்ட இருந்தும், சிவகங்கை ஜமீன்தார்கள்ட்ட இருந்தும், புதுக்கோட்டை அரசர்களிடமிருந்தும் அப்பரம்பரையினர் பல பரிசுகளை பெற்று வந்திருக்கிறார்கள். யார் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது அழகிய சிற்றம்பல கவிராருடைய முன்னோர்கள். ஆக அவர்கள் முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால அவர்கள் வீட்டிலே இருந்த அந்த ஏட்டுச்சுவடிகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தானே உவேசா போனார். ஆகையினால இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த முன்னோர்கள் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி முடித்து கடைசியில் எங்கள் பெரியவர்கள் எவ்வளவோ பிரபந்தங்கள் எழுதியிருக்கிறார்கள், அடுத்து நிறைய சுவடிகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சுவடிகள் பாதுகாத்து வைத்திருக்கிற இடத்துக்கு அழைச்சி போனாங்களாம். அவர் வீட்டில் இருந்த சுவடிகள் எல்லாம் மிகவும் திருத்தமாக இருந்தன. உவேசாவுடைய கூற்றில் அப்படியே சொல்கிறேன். ஓர் ஏட்டின் மேல் புறநானூறு உரை, சிலப்பதிகார உரை என்ற குறிப்பு இருந்தது. குருடனுக்கு கண் கிடைத்தது போல எனக்கு அளவற்ற ஆனந்தம் உண்டாயிற்று. பிரித்து பார்த்தேன், புறநானூறு மட்டும்தான் இருந்தது, சிலப்பதிகார உரை இல்லை. வேறு சுவடிகளோடு கலந்திருக்குமோ என்று தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. என்னுடைய துரதிர்ஷ்டம் என்றெண்ணி மனம் நைந்தேன். திருவிளையாடல் பயகரமாலை என்ற ஒரு பிரபந்தம் உரையோடு கிடைத்தது. இப்படி மிதிலைப்பட்டியிலே தேடி கண்டுபிடித்ததிலே புறநானூறு என்ற ஒன்று மட்டும்தான் எனக்கு பயன்படக்கூடியதாக இருந்தது. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு செவ்வூர் என்ற ஊருக்கு புறப்பட்டோம். அங்கே தேடியும் பலவிதமான ஏட்டுச்சுவடிகள் இருந்தும் எனக்கு சிலப்பதிகாரம் கிடைக்கல. அங்கிருந்து குன்றக்குடிக்கு வந்து ஆதீனகர்த்தரிடம் மிதிலைப்பட்டியின் சிறப்பை பற்றி தெரிவித்தேன். அப்படியே சிறுவயல் என்ற ஊருக்கு போய் அந்த இடத்துல ஜமீன்தாராக இருந்த முத்துராமலிங்க தேவரை பார்க்க நினைத்து புறப்பட்டிருக்கிறார் உவேசா. ஆக வர வேண்டும் என்று பல முறை அவருக்கு தெரிவித்தது உண்டு. அது சங்கீதத்திலும் தமிழ்லையும் வடமொழியிலும் விசேஷமான அபிமானமுடையவர். யாருன்னா முத்துராமலிங்க தேவர். அப்படிப்பட்ட அடுத்து தெலுங்கிலும் நல்ல பழக்கம் உடையவர். ஆக ராமலிங்க பிள்ளைங்கிற தமிழ் வித்வானும், திருக்கோஷ்டியூர் சாமிநாத சாஸ்திரி என்ற சமஸ்கிருத பண்டிதரும் அவருடைய ஆஸ்தான வித்வான்களாக இருந்தாங்க. என்னுடைய வரவினாலே ரொம்ப மகிழ்ச்சி கொண்ட ஜமீன்தார் பலவாறு உபசரித்திருக்கிறார். குன்றக்குடியை சார்ந்த இடங்கள் எல்லாம் மக்கள் மருதுபாண்டியரை பற்றிய வரலாறுகளையும் கொடையையும் பாராட்டியும் அவரை பற்றிய தனிப்பாடல்களை சொல்லியும் இன்புற்றார்கள் என்று சொல்லி அவருடைய அந்த பயண போக்கிலேயே மருதுபாண்டியருடைய புகழையும் கேள்விப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக, அதாவது இந்த நாடு படுத்தப்படக்கூடாது என்பதற்காக ஆங்கிலேயரோடு எதிர்த்து போரிட்ட அந்த மருதுபாண்டியர் செய்த பல தியாகங்கள், அவர்கள் செய்திருக்கின்ற பல செயல்களை எல்லாம் இங்கே அவர் கேட்டு மகிழ்ந்திருக்கிறார் உவேசா. அடுத்து சிறுவயல் ஜமீன்தாரும் பல வரலாறுகளை சொல்லியிருந்தார்.
நான் வசித்து வரும் இந்த மாளிகை மருதுபாண்டி இருந்த அரண்மனையாகும் அப்படின்னு சொன்னாராம். யாரு? சிறுவயல் ஜமீன்தார். அதனால் இந்த ஊருக்கு அரண்மனை சிறுவயல் என்ற பெயர் உண்டாயிற்றுன்னு சொன்னாராம். பிறகு சிவகங்கை சமஸ்தான தலைவரிடம் அவரை போலவே புகழ் பெற்றவர் சிலரே. ஆக தம்முடைய வீரத்தால் சமஸ்தான தலைமையை அவர் பெற்றார். யார்? மருதுபாண்டியர். அவர் மிக்க தெய்வ பக்தி உடையவர். பல ஸ்தலங்களில் அவர் திருப்பணி செய்திருக்கிறார். முக்கியமாக குன்றக்குடியில் சில மண்டபங்களை கட்டியிருக்கிறார். அவரால் செப்பஞ்செய்யப்பட்ட அந்த திருக்குளத்துக்கு பேர் மருதாபுரி என்ற பெயர் இப்பொழுதும் விளங்குகிறது என்று சொல்லி கடைசியில் மிதிலைப்பட்டி பிரதியை கையில் வைத்துக்கொண்டு பல இடங்களில் சிலப்பதிகாரம் கிடைக்காமல் இருந்தாலும் இந்த மிதிலைப்பட்டியினுடைய அந்த சிலப்பதிகார சோடி திருத்தமாக இருந்ததுனாலே என்னுடைய ஆராய்ச்சிக்கு எவ்வளவோ பயன்பட்டது. ஆக தமிழ்நாட்டில் எவ்வளவோ புண்ணிய தலங்கள் இருக்கின்றன, சிவத்தலங்கள் இருக்கின்றன, விஷ்ணு தலங்கள் இருக்கின்றன, சுப்பிரமணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றைப் போலவே தமிழ் தெய்வம் கோயில் கொண்டுள்ள ஸ்தலங்களுள் ஒன்றாகவே மிதிலைப்பட்டியை நான் கருதுகிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அடுத்து இருதாலய மலையப்ப தேவர் என்பவரை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் சொல்லுகிறார். அதை அடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.